ஸோ இப்போ இருக்கிற விராட் கோலி அச்சீவ் பண்ணதெல்லாம் போதும், சுப்மன் கில் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. உள்ள வந்து அவன் கேப்ஸ் பிக் பண்றதா இருக்கட்டும், அவன் ஆடுற ஷாட்ஸா இருக்கட்டும், ரிஸ்க் ஃப்ரீ கிரிக்கெட்டை அந்த ஹை ஸ்ட்ரைக் ரேட்ல ஆட முடியும்ன்றத திரும்பி திரும்பி ப்ரூவ் பண்றான். பஞ்சாப் கிங்ஸ் தான் ஜெயிக்கிறாங்க, நீங்க இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. மும்பையும் கிடையாது, குஜராத் டைட்டன்ஸும் கிடையாது. என்ன நீங்க ஆசைப்படலாம், தமிழ்நாடு பிளேயர்ஸ் இருக்காங்க, குஜராத் ஜெயிக்கட்டும்னு ஆசைப்படலாம், ஆனா பஞ்சாப் கிங்ஸ் தான் ஜெயிக்கும். ஓகே, வெல்கம் டு கிளிக் மாஸ்ட்ரோ. ஒரு விராட் கோலியோட ட்ரிபியூட்டுக்கு அப்புறம் இப்பதான் நமக்கு பேச டைம் கிடைச்சது இல்ல. நிறைய மேட்ச் நடந்துச்சு இந்த வாட்டி ஐபிஎல்ல. எதிர்பார்க்காத விஷயங்கள் எதுவும் பெருசா நடக்கலன்னு தான் சொல்லணும். என்ன எதிர்பார்த்தோமோ அதே தான் நடந்திருக்கு. பட் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வாட்டி ஐபிஎல்ல இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டு 4 குவாலிஃபையிங் டீம் வந்துட்டு தெரிஞ்சிருச்சு. எப்பவுமே லாஸ்ட் டே வரைக்கும் போற மாதிரி இருக்கும். அதேதான். ஆனா இப்போ பஞ்சாபும் சிங்கிள் பிளேயர் மேல அதிகமா ஸ்பெண்ட் பண்ணாங்க, ஸ்ரேயஸ் ஐயர். பட் ஸ்ரேயஸ் ஐயர் வந்து அதுக்கு ஒருத்துங்கிறத ப்ரூவ் பண்ண மாதிரி தான் இருக்கு. எல்லா சீசனும் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இந்த சீசனும் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கனால ஸ்ரேயஸ் ஐயர் வந்து நெக்ஸ்ட் இந்தியால பெரிய, எப்படி நம்ம ரோஹித் சர்மா, தோனி, விராட் கோலி இந்த மாதிரி பெருசா கொண்டாடுறோமோ, ஸ்ரேயஸ் ஐயர் அந்த மாதிரி பெருசா கொண்டாடப்படக்கூடிய ஆள் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். அட்லீஸ்ட் லிமிடெட் ஓவர்ஸ்ல ஸ்ரேயஸ் ஐயர் வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு நம்ம வந்துட்டு அக்னாலேஜ் பண்ணியே ஆகணும். ஏன்னா அவன் எப்பெல்லாம் வந்துட்டு இவன் வேஸ்ட்ரா, இவன் தாங்க மாட்டான், பவுன்சர் ஆட மாட்டான்னு சொன்னாலும் ஒரு வாட்டியும் கம்பேக் கொடுத்துருக்கான். நிறைய விஷயங்கள்ல இன் டேர்ம்ஸ் ஆஃப் அவன் ஹை ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுவானான்னு டவுட்ஸ் இருந்தப்போ எக்ஸ்ட்ராடினரி சிக்ஸ் ஹிட்டிங் எபிலிட்டிஸ் காட்டுறான். ஒயிட் பாலை பொறுத்த வரைக்கும் ஸ்ரேயஸ் ஐயர் வந்துட்டு இன்னைக்கு இந்தியன் டீமோட ஒரு தூண் மாதிரி ஓடிஐ கிரிக்கெட்ல பார்த்தோம்னா. அண்ட் ஐபிஎல்ல 3 டீமை கேப்டன் பண்ணி 3 டீமை பிளே ஆஃப் எடுத்து போயிருக்கான். 10 வருஷமா பிளே ஆஃப் போகாத பஞ்சாப் டீமை பிளே ஆஃப் எடுத்துட்டு போயிருக்கான். ஸ்ரேயஸ் ஐயரை எப்படி அவனுக்கு டிசர்வ் பண்ண அந்த ஒரு நேம் கிடைக்கல அப்படின்னு நமக்கு தோணுதோ, அந்த மாதிரி இன்னொரு பிளேயருமே வந்துட்டு அவன் டிசர்வ் பண்ற ஸ்பாட்ஸ் அவனுக்கு இந்தியன் டீம்ல கிடைக்கலையோ அப்படின்னு தோணிட்டு இருக்கு. அந்த பிளேயர் தான் சாய் சுதர்ஷன். என்ன மாதிரி ஆடுறான்டா, ஒரு மேட்ச்லயுமே பாக்குறப்போ சாய் சுதர்ஷன் தான் இன்னைக்கு ஆக்சுவலா ப்ரூவ் பண்றான் டுடேஸ் கிரிக்கெட் நீட் நாட் பி ஜஸ்ட் அபவுட் ஹிட்டிங்னு. உள்ள வந்து அவன் கேப்ஸ் பிக் பண்றதா இருக்கட்டும், அவன் ஆடுற ஷாட்ஸா இருக்கட்டும், ரிஸ்க் ஃப்ரீ கிரிக்கெட்டை அந்த ஹை ஸ்ட்ரைக் ரேட்ல ஆட முடியும்ன்றத திரும்பி திரும்பி ப்ரூவ் பண்றான். லிட்டரலா சாய் சுதர்ஷனை இந்தியன் டீம்ல எடுக்காம இருக்கிறது ஒரு கிரைம்னு தோணுது. இன்னொரு பிளேயர் வந்து மறந்த மாதிரி தோணுது. ஏன்னா சூரியகுமார் யாதவ் வந்து ஒரு ஸ்டாட்ஸ் பார்த்தேன், வந்து 13 மேட்சா வந்துட்டு கன்சிஸ்டண்டா 25+ ரன்ஸ் வந்து அடிச்ச பிளேயர்ல வந்து சூரியகுமார் யாதவும் வருது. இதுக்கு முன்னாடி வந்து யார் அடிச்சிருக்கான்னு தெரியல. ஸோ வந்து இந்த சீசன்ல வந்து அவன் வந்து ஒன் ஆஃப் த ஆரஞ்சு கேப் கண்டக்டர். ஸோ வந்து அப்படி இருக்கும்போதுமே நேற்று தான் வந்து ஃபர்ஸ்ட் மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்டு வாங்குறான்னா வந்து அவனை சுத்தி இருக்க டீம்மேட்ஸ் வந்து எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்றாங்க. ஸோ இப்போ வந்து சொன்னீங்க சிங்கிள் மேன் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிறனால வந்து இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸ், அதை பத்தி நான் பேசும்போது வந்துட்டு இந்த மும்பை இந்தியன்ஸ் வந்து அந்த டீம் வந்து எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு, எப்படி ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி வந்து ஹர்திக் பாண்டியாவை நினைச்சுதான் டீம் ஃபார்ம் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா ஆக்சுவலி வந்து டீம் வந்து சூரியகுமாரை பைண்ட் பண்ணி ஃபார்ம் ஆயிருக்கு. சூரியகுமாருக்கு முன்னாடி ஒரு 2 பேர், அவனுக்கு பின்னாடி ஒரு 2 பேர், அந்த மாதிரி தான் டீம் ஃபார்ம் ஆயிருக்க மாதிரி எனக்கு தோணுது. அந்த டீம் ஒரு ஒன் மேன் டீம்னு சொல்ல முடியாது. ஏன்னா சுத்தி இப்ப நீ சொன்ன நிறைய பிளேயர்ஸ் பண்றாங்கன்ட்டு இதுல நம்ம நோட் பண்ணி பார்க்க வேண்டிய 1 or 2 பிளேயர்ஸ் பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். இந்த எபிசோடே ஆக்சுவலா அண்டர் ரேட்டட் பிளேயர்ஸ் பத்தி பேசுற மாதிரி தான் இருக்கு. பட் நம்ம அவங்கள பத்தி பேசணும்னு எனக்கு தோணுது. எல்லாருமே வந்துட்டு இந்த பிக் ஸ்டார்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ற இடத்துல இந்த மாதிரி அண்டர் ரேட்டட் பிளேயர்ஸ் எவ்வளவு முக்கியம்ன்றதை இவங்க காட்டிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளேயர் யாரு இந்த மும்பை டீம்ல அண்டர் ரேட்டட்னு தோணுதுன்னா ரைன் ரிக்கில்டன் வந்து ரோஹித் சர்மா கூட சேர்ந்து எக்ஸ்ட்ராடினரியான கன்சிஸ்டன்சி காட்டிட்டு இருக்கான். மேபி சூரியகுமார் யாதவ் அளவு கன்சிஸ்டன்சி காட்டாம இருக்கலாம். பட் ஒரு நல்ல ஸ்டாட்ச் மும்பைக்கு கிடைக்கிறதுக்கு அவன் ஒரு மிகப்பெரிய காரணமா இருக்கான். ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் வந்துட்டு காலங்காலமா ஒருத்தனை பெஞ்சிலேயே போட்டு தேய்ச்சு அவனை விட உருப்படாத பிளேயர் எல்லாம் டீம்ல ஆட வச்சோம். யாருன்னா சாண்ட்னரை நம்ம பண்ண அநியாயங்களுக்கு இன்னைக்கு அவன் எதிரி கேம்ப்ல போய் பெர்ஃபார்ம் பண்ணி ஏன்டா என்னையாடா உட்காந்து வச்சீங்கன்ட்டு கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கு. லிட்டரலா காத்துல பால நிக்க வைக்கிறான்டா. நூல் கட்டி போடுறதுன்னு சொல்லுவாங்க கிரிக்கெட்ல, ஓகேவா? சாண்ட்னர்ட்ட இருக்கிற லென்த் கண்ட்ரோல், பேஸ் கண்ட்ரோல், ஃபிளைட் கண்ட்ரோல் எந்த ஸ்பின்னர் டீமே உலகத்துல இல்ல. நேத்து ஆக்சுவலா ஒரு கான்ட்ரவர்சி ஓடிட்டு இருந்தது. என்னதுன்னா சாண்ட்னர் வந்துட்டு ஃப்ரண்ட் பேக் கிரீஸை கட் பண்ணிட்டாரு, அது நோபால் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆக்சுவல் ரூல் என்னன்னாக்க பேக் ஃபுட் அந்த கிரீஸை கட் பண்ணாதான் அது நோபால். ஃப்ரண்ட் ஃபுட் வந்துட்டு அந்த கிரீஸை ஓரளவு கட் பண்ணலாம். சம் பார்ட் ஆஃப் த ஃபுட் உள்ள இருந்தாலே அது நோபால் கொடுக்க மாட்டாங்க. இல்ல எனக்கு வந்துட்டு எப்படி இருக்குச்சுன்னா, இப்ப பெஞ்ச் பண்ணி வச்சிருந்தோம், சாண்ட்னர் பெஞ்ச் பண்ணி வச்சிருந்தோம்னு சொல்றோம். இது வந்து ஒரு பிரான்சைஸ் கிரிக்கெட்னா வந்து ஒரு காம்படிட்டிவ் கேம். ஸோ வந்துட்டு
அடுத்த டீம்ஸ் வந்து அவனை எடுத்துடக்கூடாதுன்றதுக்காக சீப்பர் ப்ரைஸ்ல அவனை பை பண்ணி ரிஸ்க் பண்ணி வைக்கிறதுல தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது. ஸோ வந்துட்டு அந்த வகையில் சிஎஸ்கே ஒரு நல்ல ட்ரிக் பண்ண மாதிரி தோணுச்சு. இத்தனை வருஷம் வந்து அவனை லோ ப்ரைஸ்ல பை பண்ணி வச்சுட்டே இருந்தாங்க. ஜடேஜா இருக்கும்போது சாண்டர் ஆடக்கூடாதுன்றது நமக்கும் அப்படிதான் தோணுது. ஸோ எனக்குமே அப்படிதான் தோணுது, மேனேஜ்மெண்ட்டும் அப்படிதான் நினைச்சிருப்பாங்க. ஸோ வந்துட்டு ஆனா வந்து இவன் வந்து மற்ற டீம்ல போயிட்டு எக்ஸ்போஸ் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக மேபி அந்த அந்த ப்ராசஸை வந்து ஸ்டாப் பண்ணாங்க. அது வந்து கொஞ்சம் பிரில்லியண்டான மூவ்னு தான் எனக்கு தோணுது. பெஞ்சில் உட்கார வச்சிருந்தாங்க, இன்டெலிஜென்ட் பவுலர். இப்படி சொல்லும் போது உங்களுக்கு சாண்டர் ஞாபகம் வர்ற மாதிரி என் மைண்ட்ல வந்து சாய் கிஷோர் வந்து ஞாபகம் வர்றாப்புல. ஆக்சுவலா அவரும் ஒரு அண்டர் ரேட்டட் பிளேயரா இருந்தாரு. இப்போ ஆக்சுவலா ரெக்கக்னைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவரோட வேரியேஷன் பார்த்தீங்கன்னா, அவரோட திங்கிங் பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்குது. அது ஆக்சுவலா பேட்ஸ்மேனே நிலக்குலைய வைக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ஆஃப் ஸ்பின் போடுறாரு, திடீர்னு பார்த்தா லெக் கட்டரோ கேரமோ போடுறாருன்னு நினைக்கிறேன். லைட்டும் பண்றாரு, லென்த்லயும் வேரியேஷன் காட்டுறாரு, ஸ்பீடும் வேரியேஷன் காட்டுறாரு. ஸோ அடுத்த மிட்சல் சாண்டரா நம்ம வந்து சாய் கிஷோரை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது, ஒரு இந்தியன் பிளேயரா. சாண்ட்னர், சாய் கிஷோர், சாய் சுதர்ஷன், எத்தனை சாய் வருது எப்பா? எஸ், எல்லாம் ட்ரிபிள் எஸ்ன்னு சொல்லிடலாம்னு நினைக்கிறேன் எல்லாரையும். இத்தனை சாயை நம்ம அனுப்பி விட்டுட்டு இப்ப சாஞ்சு கிடக்குறோம் கடைசி இடத்துல. என்னன்னா இவங்க எல்லாருமே நம்ம கூடாரத்துல வளர்ந்தவங்க, உருண்டு பிறண்டு வளர்ந்தவனுங்க. இவங்க எல்லாரையுமே விட்டுட்டு இன்னைக்கு நம்ம உட்காந்து ஒரு ராகுல் திரிபாதியும் தீபகூடாவையும் கட்டிட்டு அழுகுறோம்னு நினைக்கும் போதுதான் மனசெல்லாம் புண்ணா இருக்கு. ஸோ இப்போ அண்டர் ரேட்டட் பிளேயர்ஸ்னு பார்த்துட்டு இருந்தப்போ இந்த டீம்ஸ் எல்லாம் ஓகே, நமக்கு தமிழ் பிளேயர்ஸ் இதனால பேசுறோம்னு நிறைய பேர் நினைக்கலாம். இன்னொரு பிளேயர் ரொம்ப அண்டர் த ரேடார் போற மாதிரி இருக்கு, பட் பர்ஃபார்மன்சஸ் வந்து எக்ஸ்ட்ரானரியா இருக்கு. அந்த பிளேயர் யாருன்னா பிரப்சிம்ரன் சிங். ஸோ பஞ்சாப்ல வந்துட்டு பிரியான் ஷாரியா ஒரு 100 அடிச்சாரு சென்னை கூட. இந்த மீன் டைம் அவங்களுக்கு ரெகுலராகவே ஸ்ரேயஸ் ஐயர் நல்ல ஃபார்ம்ல இருந்திருக்காரு, சஷாங்க் சிங்கும் நல்ல ஃபார்ம்ல இருந்திருக்காரு. 2 அண்டர் ரேட்டட் பிளேயர்ஸ் இருக்காங்க பஞ்சாப் கிங்ஸ்ல. பிரப்சிம்ரன் மட்டும் இல்ல, மார்க்கோ யான்சன் அதே மாதிரி. யான்சன் வந்துட்டு பயங்கர எக்கனாமிக்கலா போட்டிருக்காரு லாஸ்ட் ஃபியூ மேட்சஸோட ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தா. அதே மாதிரி பிரப்சிம்ரன் வந்து ஆல்மோஸ்ட் 450 ரன்ஸ் அடிச்சிருக்காரு, ரெகுலரா 40s 50s அடிச்சிருக்காரு. எல்லா மேட்சும் பஞ்சாபுக்கு ஆல்மோஸ்ட் நல்ல ஸ்டார்ட் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த 2 பிளேயர்ஸுமே அதே மாதிரி அண்டர் த ரேடார் போற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி ஐயோ நான் மாத்தி எடுத்துறீங்க பிளேயரை, எனக்கு வேண்டாம் அப்படின்னு கதறாங்க. ஆனா நீங்க எடுத்தாச்சு, உங்களுக்கு தான் அந்த பிளேயர் கொடுத்த பிளேயர் தான் சசாங்க் சிங். அவர் போன வருஷமே அவரும் அசுதோஷ் சர்மாவும் 2 பேரும் சேர்ந்து மாஸ் காமிச்சாங்க பஞ்சாப் கிங்ஸுக்கு. இதெல்லாம் ஜெயிக்கவே முடியாதுங்கிற மேட்ச் எல்லாம் 2 பேரும் அடிச்சு கொடுத்து ஜெயிக்க வச்சாங்க. இப்ப அசுதோஷ் சர்மாவும் சசாங்க் சிங்கும் பிரிஞ்சுட்டாங்க. பிரிஞ்சாலும் இப்ப சசாங்க் சிங்கோட மேஜிக் வந்து இன்னும் குறையவே இல்லைன்ட்டு நான் நம்புறேன். அவரே ஒரு பெரிய அண்டர் ரேட்டட் பிளேயரா என்ன இருக்காரோ, அவருக்கு இந்தியன் டீம்ல சான்ஸ் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரிலாம். டிஸ்பிளேஸ் பிளேயர்ல இருந்து போன வருஷம் ரீடைன் பண்ண பிளேயர் ஆயிட்டு, அதுக்கப்புறம் இந்த வருஷம் வந்து இப்போ ஸ்ரேயஸ் ஐயர் வெளியே இருந்தப்ப ஸ்டாண்டிங் கேப்டனா வந்து பஞ்சாப் கிங்ஸ் வந்து லீட் பண்ணாரு. ஸோ வந்து அந்த அளவுக்கு வந்து இந்த கிரிக்கெட் வந்து சசாங்க் சிங்கை வந்து கொடுத்துருக்கு. ஒண்ணுதான்டா, ஒரு விஷயம் மட்டும் என்னன்னாக்கா, நம்ம கேம் லவ் பண்ணி கேமுக்கு ட்ரூவா இருந்தோம்னாக்கா அந்த கேம் எப்பவுமே நமக்கு நிறைய திரும்பி கொடுக்கும், லேட் ஆனாலுமே. இதுக்கு வந்து நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். ஆக்சுவலா இப்ப கருண் நாயருமே ஒரு ட்வீட் எல்லாம் போட்டிருப்பாரு, கிரிக்கெட் எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் மறந்துட்டேன், பட் காட் கிவ் மீ ஒன் மோர் சான்ஸ்ன்ற மாதிரி எல்லாம் கேட்டிருப்பாரு. பட் அது கேட்கறதோட இல்ல, அதுக்கான எஃபர்ட் அவ்வளவு போட்டுதான் விஜயசாரி ஆடி இந்த வருஷம் ஒரு IPL கான்ட்ராக்ட் கிடைச்சது. சஷாங்க் சிங்குமே அவரு போன வருஷம் ஆக்ஷன்ல எடுத்து IPL அந்த லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணிருக்காருன்னா அவரோட ஃபிட்னஸ் எந்த லெவல்ல இருந்திருக்கும், அவர் ரெகுலரா எந்த லெவல்ல ட்ரைனிங் எஃபர்ட் போட்டு இருந்திருப்பாரு. ஏன்னா எடுத்து 2 மாசத்துல அந்த லெவல் ரீச் பண்ண முடியாது. ஸோ அவரு கேம்க்கு எவ்வளவு ட்ரூவா இருந்திருக்காரு அப்படின்றதுதான் நம்மளால பார்க்க முடியுது. இதே டீமை வச்சுட்டு போய் மறுபடியும் நம்ப வச்சு ஏமாத்தாதீங்க அப்படிங்கறது வந்து, ஏதாவது தப்பு பண்ணியாவது கரெக்டான பிளேயர் எடுங்க அப்படிங்கிற வேண்டுகோளை நான் வேண்டிக்கிறேன். இல்லை, நானும் ஆக்சுவலா இனிஷியலா சந்தோஷப்பட்டேன். ஓகே, நல்ல ரீப்ளேஸ்மெண்டா எடுத்துட்டாங்க, சிஎஸ்கே நெக்ஸ்ட் இயர் கம்பேக் கொடுத்துருவாங்க, இந்த லாஸ்ட்டுக்குலாம் ரிவெஞ்ச் எடுப்பாங்க அப்படின்னு என்னென்னமோ கனவு கண்டேன். பட் எனக்கு அந்த நம்பிக்கை ராஜஸ்தான் மேட்ச் பார்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் நம்பிக்கையும் சுத்தமா போயிருச்சு. ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்தவங்க பெர்ஃபார்ம் பண்றாங்க கரெக்ட், ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்தவங்க 3 பேர் பெர்ஃபார்ம் பண்றாங்க, மிச்சம் 8 பேர் இருக்காங்க. 8 இம்பாக்ட் பிளேயரையும் சேர்த்து 9 பேர் இருக்காங்க. அந்த 9 பேர் என்ன பண்றாங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ இதே ஸ்குவாடை வச்சு தான் அடுத்த வருஷம் நம்ம ஆட போறோம், இன்னும் ஒரு 3-4 வருஷம் ஆட போறோம் அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு. ஓகே, நான் இதை அடுத்து இன்னொரு சேலஞ்ச் மாதிரி கொடுக்கலான்னு இருக்கேன். இப்போ வந்து 4 டீம்ஸ் குவாலிஃபைட் ஃபார் த பிளே ஆஃப்ஸ். ஸோ வந்து ஆளுக்கு ஒரு டீம் செலக்ட் பண்ணவங்க தான் கப்படிக்க வாய்ப்பு இருக்கு. இவங்களாம் நான் பேக் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஆளுக்கு ஒரு டீம் சொல்லுங்க. நான் வந்துட்டு ஐ வில் கோ வித்
பஞ்சாப் கிங்ஸ் அண்டர் ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன்சி. அடுத்த இந்தியன் கேப்டன் அடுத்த விராட் கோலி சுப்மன் கில் கேப்டன்ஷிப்ல குஜராத் டைட்டன்ஸ் தான் இந்த வருஷம் கப்படிக்க போறாங்க. டேய் 2 பேருக்கும் மும்பை ஆர்சிபி ஜெயிக்க கூடாது. ஒருத்தன் குஜராத் ஒருத்தன் வந்துட்டு பஞ்சாப்னு எடுத்துட்டு நான் வந்துட்டு யங்ஸ்டர்ஸ் பேக் பண்றேன்னு அப்படியே நடிப்ப போடாதீங்கடா. எனக்கு அவங்க ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு போங்கடா. அதுக்கு எனக்கு அவங்க ஜெயிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அவன் பஞ்சாப் எடுத்துட்டான். சோ நான் வந்து குஜராத் எடுத்துறேன். எனக்கு மும்பை தான் ஜெயிக்கும்னு தோணுதுடா. அதுல ஏன்னு உங்களுக்கே தெரியும், பிளே ஆஃப் வந்துட்டாங்க, பேய் ஃபார்ம்ல இருக்காங்க, போட்டு போலன்னு பொழக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. எனக்கு ஆர்சிபி மேட்ச் தோத்ததுக்கெல்லாம் ரிவெஞ்ச் சேர்த்து வச்சு ஃபைனல்ல எடுப்பாங்களோ அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட் தோணுது. பட் எனக்கு யாரு ஜெயிக்கணும் அப்படின்ட்டு ஒரு உங்களுக்கு யாரு ஜெயிக்கிறது விருப்பம் இந்த 4 பேர்லன்னு கேட்டீங்கன்னாக்க ஐ ஆல்சோ வாண்ட் டு பேக் குஜராத் டைட்டன்ஸ். ஏன்னா சிம்பிளி பிகாஸ் நிறைய தமிழ் பிளேயர்ஸ் ஸ்கவுட் பண்ணி அந்த இடத்துல சான்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பிளேயர்ஸ் எல்லாருமே ஹைலி அண்டர் ரேட்டட், ரெகுலரா பெர்ஃபார்ம் பண்ண பிளேயர்ஸை ரெகுலர் பிளேயர்ஸா ஆக்கி அவங்கள சுத்தி ஒரு கோரே பில்ட் பண்ண மாதிரி இருக்கு. குஜராத் டைட்டன்ஸ் ஏன் ஜெயிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்னா, குஜராத் டைட்டன்ஸோட கேப்டன் சுப்மன் கில்லை பத்தி நான் ஆல்ரெடி பேசியிருந்தேன். நெக்ஸ்ட் விராட் கோலியா நான் வந்து சுப்மன் கில்லை பாக்குறேன். ஸோ இப்ப இருக்கிற விராட் கோலி அச்சீவ் பண்ணதெல்லாம் போதும், சுப்மன் கில்லை அச்சீவ் பண்ணும் அப்படிங்கறதான் என்னோட ஆசை. அது வந்து அவனுக்கு இந்தியன் டெஸ்ட் கேப்டன்ஷிப்பா அவனுக்கு ஒரு பூஸ்டாவும் இருக்குங்கிறத நம்புறேன். சரிண்ணே, சுப்மன் கில் அடுத்த விராட் கோலின்றீங்க, எப்படி ஐபிஎல் ஜெயிப்பான்னு நம்புறீங்க? புரியல, கான்ட்ராஸ்டிங் இதா இருக்கு. டேய் பார்த்து பேசுங்கப்பா, திடீர்னு நீங்க பாட்டு அவன்ன்றீங்க. டே யார் நீ அவன் பேசுறேன்ட்டு மரியாதை கூடுறான்றதையே மரியாதை எல்லாம் சொல்றானுங்க. ஏண்டா டேய் சொல்றதையாச்சும் நீங்க மரியாதையா சொல்லுங்கடா முதல்ல. ஆனா இதுக்கு ஒரு பதில் சொல்லணும்னாக்க, நம்ம குழந்தையில இருந்து கிரிக்கெட் பாக்குறோம், ஓகேவா, படம் பாக்குறோம், கிரிக்கெட் பாக்குறோம். அந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்னாக்க, டேய் ரஜினி படம்டா, அவன் அப்படி வந்தான்டா இப்படி வந்தாடான்னு பேசுவோம். அது வந்து நம்ம மரியாதை கொடுக்க கூடாதுன்னு பேசுறது இல்ல, அது நம்ம ஒரு ரெகுலர் ஃபேன்ஸா இருந்து ரெகுலரா பேசுறது. நம்ம இந்த இடத்துல ஒரு ஓப்பன் மீடியம்ல பேசுறோம். ஒரு ஓப்பன் மீடியம்ல பேசுறப்போ நமக்கு வந்துட்டு அது சில வாட்டி அறியாம வந்துருது. ஸோ அதனால நாங்க மரியாதை இல்லாம பேசல. ஸோ ரீல்ஸ்ல பாக்குறவங்க ஃபுல் வீடியோவும் பாருங்க, அது பாத்தீங்கன்னாக்க யூ வில் நோ நாங்க ரெஸ்பெக்ட் பண்ணதான் செய்யறோம் அப்படின்ட்டு. 1-2 இப்படி வந்தா பெருசா கண்டுக்காதீங்க, நாங்க டிஸ்ரெஸ்பெக்ட் இன்டென்ட் பண்ணல. திட்டுறோம்னாக்க நேரடியா சொல்லிட்டு திட்டிடுவோம். என்னடா இல்ல நீங்க வந்து அதெல்லாம் ஜெயிக்க விருப்பம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்க, நான் வந்து இவங்க தான் ஜெயிப்பாங்கன்ற மாதிரி கான்பிடண்டோட சொல்றேன். இப்ப ஏன் வந்து நான் மும்பை சொல்றேன், மும்பை சொல்லலைன்னா மும்பை வந்து டெஃபினெட்லி தே வில் பிளே எலிமினேட்டர். ஸோ வந்துட்டு அவங்க வந்து எலிமினேட்டர் ஜெயிச்சு குவாலிஃபயர் 2 ஜெயிச்சு தென் வந்து ஃபைனல் வந்து ஜெயிக்கணும். அது வந்து கொஞ்சம் டீடியஸான ப்ராசஸ், கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ்னால வந்து நான் வந்து மும்பை பேக் பண்ணல. ஆர்சிபிக்கும் இது நடக்க வாய்ப்பு இருக்கு, ஆர்சிபி எலிமினேட்டர் விளையாட சான்சஸ் இருக்கு. ஸோ வந்துட்டு ஐ வில் நாட் go with them. ஸோ வந்து ஜிடி பஞ்சாப் கிங்ஸ் 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் சூஸ் பண்ணாங்க. ஜிடி ஏன் சூஸ் பண்ணா, எல்லாரும் வந்து அந்த டாப் ஆர்டர் ஃபெயில் ஆகும், டாப் ஆர்டர் ஃபெயில் ஆயிரும். ஆக்சுவலி அவங்க மிடில் ஆர்டர் வந்து கேப்பபிள் ஆஃப் ஹிட்டிங் தான், ஆனா வந்து தே டோன்ட் கெட் எனஃப் சான்சஸ் இன் மெனி மேட்சஸ்னால வந்து அவங்க வந்து டெஸ்ட் ஆகவே இல்லை. ஸோ வந்து திடீர்னு வந்து ஒரு மேட்ச்ல வந்துட்டு அண்டடா அடிடா அப்படின்னு கொடுத்தா அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்றது எனக்கு தெரியல. இதே வந்து பஞ்சாப் கிங்ஸ் தான் சசாங்க் சிங் அந்த மாதிரி வந்து மிடில் ஆர்டர்லயும் ஒரு 2-3 மேட்ச் டெஸ்ட் பண்ணி அங்கேயே பெர்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஸோ டாப் ஆர்டரும் நல்ல பேட்டிங் இருக்கு. ஸோ வந்துட்டு அதனால அந்த ரீசன்னால ஸோ தே ஹாவ் ஹை சான்சஸ் டு ரீச் ஃபைனல்ஸ் டைரக்ட்லி. டாப் 2 ஸ்பாட் பிடிச்சி ஃபைனல்ஸ் டைரக்டா போறதுனால அவங்களுக்கு ஹை சான்சஸ் இருக்கனால பஞ்சாப் கிங்ஸ் ஜெயிப்பாங்கன்னு தோணுது எனக்கு. நான் இன்னொரு ரீசன் என்னன்னா வந்துட்டு, இந்த மாதிரி போன டைம் ஸ்ரேயஸ் ஐயர் கப் அடிச்சு கொல்கத்தா கப் அடிச்சு கொடுத்தப்ப எல்லா கிரெடிட்ஸும் வந்து கௌதம் கம்பீருக்கு போயிருச்சு. ஸோ வந்து அப்பயுமே வந்து இஸ் நாட் பின் ரெகனைஸ்ட். ஸோ வந்து இந்த டைம்னா சரி தெரிஞ்சிடும், கௌதம் கம்பீரோட கப் அடிக்கல ஸ்ரேயஸ் ஐயரால தான் கப் அடிச்சாங்கன்ட்டு எப்போ தெரிஞ்சுன்னா வந்துட்டு இந்த டைம் கேகேஆர் எலிமினேட் ஆகும்போது தெரிஞ்சிச்சு. ஏன்னா அவங்க ரீடைன் பண்ண 5 பிளேயர்ஸ் இருந்தாங்க, இந்த ரிலீஸ் பண்ண பிளேயர்ஸ்ல தான் அவங்க பிரச்சனை நடந்துச்சு, கேப்டன்ஷிப்ல ஒரு பிரச்சனை அப்படின்றது அவங்க லேட்டரா புரிஞ்சுட்டாங்க. ஸோ வந்துட்டு அந்த ஒரு ரீசனுக்காகவும் ஸ்ரேயஸ் ஐயர் கப் அடிக்கணும்னு தோணுது. பஞ்சாப் கிங்ஸ் தான் ஜெயிக்கிறாங்க, நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க. மும்பையும் கிடையாது, குஜராத் டைட்டன்ஸும் கிடையாது. என்ன நீங்க ஆசைப்படலாம், தமிழ்நாடு பிளேயர்ஸ் இருக்காங்க குஜராத் ஜெயிக்கட்டும்னு ஆசைப்படலாம், ஆனா பஞ்சாப் கிங்ஸ் தான் ஜெயிக்கும். நாங்க வந்து எங்களோட ஃபேவரட் டீம்ஸ் வந்து சொல்லிட்டோம், இவங்க ஜெயிப்பாங்க, இவங்க ஜெயிச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டோம். நீங்களும் உங்களோட ஃபேவரட் டீம்ஸை சொல்லுங்க, இல்ல இவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கான ரீசனும் கமெண்ட்ல ஆட் பண்ணுங்க. இந்த ரீசனுக்காக இவங்க ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு,
ஸோ இது வந்து டாப் ஆர்டர் சரியில்லை, மிடில் ஆர்டர் சரியில்லை, பவுலிங் சரியில்லை, இந்த ரீசன்லாம் சொல்லி கொஞ்சம் கமெண்ட் போடுங்க. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வில் see you in the next video.